Hi friends and Kutties. பெண்ணின் பெருமை உணர்த்தும் பெண்ணியம் கிராஃப்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தான். கிறிஸ்மஸ் ட்ரீ பால்ஸ், 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பால்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது நம்ம பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்தாலே பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கு 2 கலர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ரெட் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ கிறிஸ்மஸ் தீம் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை 2 எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி இந்த சர்க்கிள்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவில் அந்த பால்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான சர்க்கிள்ஸ் போட்டு ஒவ்வொரு ஷீட்லேயும் 6 பீசஸ் கட் பண்ணணும். இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணணும். நான் இப்போது 2 கலர்ஸ்லேயும் 6 பீஸ் மொத்தம் 12 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் அதை செமி சர்க்கிள் மாதிரி மடித்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் பண்ணணும். நான் இப்போ பண்ணுற மாதிரி ஆல்டர்னேட்டாக ஒரு தடவை க்ரீன்னா ஒரு தடவை ரெட், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக எல்லாமே அப்படி மேலே அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நம்ம ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை விரித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்க அந்த 2 பார்ட்டையும் நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னா, இந்த நடுவில் இருக்க பிளாங்கான ஸ்பேசஸ் கொஞ்சம் விரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஒரு சைடில் மேலே ஜாயின் பண்ணேன்னா அடுத்த பார்ட்டை கீழே ஜாயின் பண்ணணும். ஸோ இப்படி கீழே ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டை இதே மாதிரி இந்த மேலே ஜாயின் பண்ணணும். ஸோ இப்படி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட் இருந்தது ஒரு பிளாங்க் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த ஃபோம் ஷீட்டில் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது எப்படின்னா, நீங்கள் வச்ச உடனே அது ஒட்டாது. கொஞ்சம் நேரம் பிடிச்சா தான் அது ஒட்டும். ஸோ அது ஃபுல்லாகவே முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த நடுவில் அந்த பிளாங்க் ஸ்பேஸுக்கு ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஒயிட் ஷீட் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். எடுத்து ஒரு பர்டிகுலர் லென்த்தில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்குவாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் 2 ஷீட் தேவை, மேலேயும் கீழேயும். கீழே இருக்கிறது கொஞ்சம் விட்டு கம்மியாக போதும், மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் விட்டு அதிகமாக. ஸோ இந்த மாதிரி இது மேலே யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, நம்ம தூக்கி விடுறதுக்கு ஒரு ஹேங்கிங் தேவையில்லை. அந்த ஹேங்கிங்கை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நான் ரோல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரோல் பண்ணி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ரவுண்டாக நம்ம அதை உருட்டி எடுக்கணும். ஸோ நான் இப்போ எப்படி பண்ணுறேன் அதே மாதிரி பண்ணிக்குவாங்க. பண்ணதுக்கப்புறம் எங்கே பண்ணுறேன்னா, அதுக்கு மேலே ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இதே லென்த்தில் வேண்டாம், கொஞ்சம் முக்கால்வாசி நம்மளுக்கு போதும். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து ரிமைனிங் வேண்டாம். அதே மாதிரி சுருட்டி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்குவாங்க. இன்சர்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் மாடல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் மாடல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் மாடல் பார்க்க போகிறோம். செகண்ட் மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா, அதுக்கு டைமென்ஷன் மார்க் பண்ணி தான் நம்ம அதை கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன உங்களுக்கு புரியாது, நான் இப்போ இதில் எழுதுகிறேன், அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைமென்ஷனில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இப்படி பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஃபினிஷிங் நீட்டாக வராது, ஈவனாக வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி டைமென்ஷன் எடுத்து கட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில், இந்த மாதிரி பெரிய ஷேப்பில் நம்மளுக்கு 4 தேவை. ஸோ அதில் 2 ஒரு கலர், ரிமைனிங் 2 இன்னொரு கலராக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை விட சின்னதான பீஸ் தேவை. சின்னதான பீஸ் எவ்வளோ தேவைன்னா மொத்தம் 2 தான் தேவை. ஸோ அதோட மார்க்கிங்ஸும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ எவ்வளோ சென்டிமீட்டர்ங்கிறது ஸோ எழுதி இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுக்கிறேன்.
ஸோ நான் இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பெருசில் 4, சின்னதில் 2 இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுள் கலராக டிஃப்ரெண்ட் கலரில் 2 எடுத்து அதே மாதிரி உள்ளே பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. கிளிட்டர் மட்டும் வெளியே தெரிய மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு 2 சைடுமே கிளிட்டர் இந்த மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஸோ இதை மாதிரி அடுத்ததையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா இந்த சின்னது இருக்குல்ல, சின்னதை எடுத்து அதுக்கு மேலே அட்டாச் பண்ணோம். ஸோ எப்படி அட்டாச் பண்ண நான் காமிக்கிறேன். ஸோ ரெட் கலர் எடுத்திங்கன்னா அது வந்து ஒயிட் கலர் கிளிட்டருக்கு மேலே அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்க்குறது தெரியும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அது நான் சும்மா சொல்கிறேன். ஸோ இப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்ததை வந்து டிஃப்ரெண்ட் ஷேடில் அப்ளை பண்ணணும். அப்ளை மீன்ஸ் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 2 பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னா இந்த மாதிரி க்ராஸாக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஸோ இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த க்ராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த கார்னர்ஸை ஜாயின் பண்ணும்போது அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டில்ட் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். ஸோ நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் டில்ட் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணணும். ஸோ அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது வெளியே வந்துடும். அது பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதோட சூடு வந்து அப்படி கம்மி ஆகிறது வரைக்கும் அது நம்ம கையால் பிடிச்சே வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அப்படி ஜாயின் ஆகும், இல்லைன்னா அது வெளியே வந்துடும். ஸோ அடுத்த சைடும் அதே மாதிரி தான். ஆனால் வந்து ஹேங்கிங் பண்ணுறதுக்காக அந்த ஹேங்கிங்கை வந்து அட்டாச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங்கை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் டில்ட் பண்ணியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அடுத்த மாடலும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல். ஃபஸ்ட் பார்த்தது ஃபுல்லாகவே கொஞ்சம் நார்மலாக நம்ம எப்போவுமே பார்க்குற மாடல். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.